ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பருப்பு பொலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பருப்பு பொலி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய் பொலியும் நம்ம செஞ்சுருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக துவரம் பருப்பை வச்சு நம்ம பொலி செஞ்சுருக்கோம். அதுவும் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் வந்து இருக்கும். வாங்க துவரம் பருப்பு பொலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கோதுமை மாவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்குது. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மாவோடு சேர்த்து இந்த உப்பு மஞ்சளை நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறத விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலக்கமாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இலக்கமாக இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போலி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கல் மாதிரி இருந்தால் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெயை ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக இப்படி தடவி விட்டுட்டு ஒரு ஈரத்துணி அப்படி இல்லைனா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. மாவு காயாமல் இருக்கணும். குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்ல மாவு ஊறிச்சுனா தான் போலி வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாவை 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன். அப்படியே ஒரு பக்கம் ஊறட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துவரம் பருப்பில் தான் போலி வந்து செய்ய போகிறேன். நிறைய பேர் வந்து போலி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வச்சு செய்வாங்க, தேங்காய் வச்சு செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து துவரம் பருப்பில் செய்ய போகிறோம். கண்டிப்பாக சாம்பார் செய்கிறதுக்கு வீட்டில் எல்லார் வீட்லேயுமே துவரம் பருப்பு இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. அதுவும் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பருப்பை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் சாம்பாருக்கு ஸ்நாக்லாம் செய்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ரேஷனில் போகிற துவரம் பருப்பு எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போலியெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தேன். இப்போ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். துவரம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா ஒரு 2-3 முறை கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்துக்கலாம். இப்போது பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு குழையிற மாதிரி வெந்துடும். போடுற பருப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி வெந்து வரணும். முழுசாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க முடிஞ்சதுன்னா. அப்படி முடியல, ரொம்ப குழையிற மாதிரி தான் என்னால் வேக வச்சு எடுக்க முடியும் குக்கர்லலாம் போட்டால் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்துலேயே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. டைம் ரொம்ப அதிகமாக எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். அப்புறம் அந்த தண்ணி வடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். பருப்பில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பு முழுசாகவே இருக்கணும். ஆனால் கையில் எடுத்து மசிச்சோம்னா நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்கணும். இதுதான் சரியான பதம். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துவரம் பருப்பு வெந்துருச்சு. ரொம்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கல. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே போகவே போகாது. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கு துவரம் பருப்பு முழுசாகவே இருக்குது. ஆனால் நம்ம கையில் எடுத்து மசிச்சோம்னா நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு வடிகட்டியில் போட்டு இந்த தண்ணியை நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பருப்பு எடுத்த அதே அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு. இப்போ வெல்லம் கரையிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும். நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சேன் பார்த்தீங்களா, அதை வடிகட்டும் பொழுது கிடைச்ச தண்ணி தான் இது. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீதி தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடுங்க. வெல்லத்தில் தூசிக்கல்லெல்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால தான் நம்ம இப்படி கரைச்சி செய்கிறோம். நீங்கள் நல்லா சுத்தமான வெல்லமாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரைக்கெல்லாம் வேணாம். பருப்போடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பாத்திரத்தை. இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த துவரம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேக வச்ச துவரம் பருப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நீங்கள் நைஸாக அப்படியே வர மாதிரி அரைக்கக்கூடாது. ஒரு சுற்றி எடுத்திங்கனாலே போதும்.
இல்லைனா பல்ஸ் மோடில் ஒரே ஒரு திருப்பி எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக அரைப்பட்டு வந்துடும். ரொம்ப அரைச்சிடாதீங்க. பாருங்கள், பல்ஸ் மோடில் சும்மா ஒரே ஒரு 2 திருப்பு எடுத்தேன். கரெக்டாக அரைப்பட்டு வந்துருச்சு பாருங்கள். இலக்கமாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா தான் நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியாது நல்லா கெட்டியான பதத்துக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளை கரைசலை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இலக்கமாக இருக்குது பாருங்கள். நம்ம இது உருண்டை பண்ணுற அளவுக்கு கொண்டு வரணும். நல்லா கெட்டியான பதத்துக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இலக்கமாக இருந்துச்சு நம்ம வெள்ளை கரைசலில் பருப்பு சேர்க்கும்பொழுது. இப்போ நல்லா குக் பண்ண எவ்வளோ நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ சூடு வந்து ஆறுச்சுன்னா கையில் எடுத்து உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பூர்ணத்தை எடுத்து நான் அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். கையில் எடுத்து உருண்டை பண்ணணும், அதனால் சூடு நல்லா ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம ரெடி பண்ண பூர்ணம் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். ரொம்பவும் ட்ரையாக இல்லை, உதிராக, ரொம்பவும் இலக்கமாகவும் இல்லை பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம போலி தட்டி எடுக்கும்போது, போலி தட்டிட்டு செஞ்சு எடுத்து சாப்பிட பிரிக்கும்போது உதிர்ந்து போயிடும். இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு போலி எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் பூர்ணத்தை உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போலி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். மாவும் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கெட்டியாக பசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே எண்ணெய் தடவி இருந்து பார்த்தீங்களா, அந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு முறை நல்லா மாவை பசைஞ்சிட்டு சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போலி தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் இப்படி எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு எண்ணெய் கவர், அப்படி இல்லைனா பால் கவர், இல்லைனா ஒரு பாலித்தீன் கவர் எதுனா ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கவர் மேலே எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாவுகளை எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் வந்து எண்ணெயை நல்லா தொட்டுக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா பூர்ணம் எடுத்து உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி கவர் பண்ணிக்கோங்க. இப்படி கவர் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது பாருங்கள், இது நல்லா அப்படியே முறுக்கி விட்டோம்னா போதும், அழகாக வந்துடும். இதை திரும்பவும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக அந்த விரிசல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பால் மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கையில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் அப்பப்போ எண்ணெயை கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா மாவு ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மெல்லிசாக வேணுனாலும் மெல்லிசாக தட்டிக்கோங்க. இல்லை மொத்தமாக இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா மொத்தமாகவே தட்டி எடுத்துக்கோங்க. கையில் ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் சப்பாத்தி கட்டையெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கொஞ்சம் இலக்கமாக இப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ரவுண்டாக அழகாக வந்துடும். இப்படி தட்டிகிட்டே வந்தோம்னா, நடுவிலேருந்து தட்டிகிட்டே வந்தீங்கன்னா தான் அந்த ஓரங்கள் வரைக்கும் பூர்ணம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுட்டேன். கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த போலி இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி ஒரு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி திருப்பி இந்த பேப்பரை மட்டும் நம்ம எடுத்தோம்னா அழகாக வந்துடும் பாருங்கள். இப்போ அப்படியே தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். கவரில் எண்ணெயை நல்லா தடவி வச்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் ஈஸியாக எடுத்துட முடியும். இதுக்கு மேலே எண்ணெய் அப்படிலாம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் அப்படிலாம் நெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா போலி வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இதே போல் மாவை எடுத்து உள்ளே பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணி நல்லா ரவுண்டாக தட்டி தோசை கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
துவரம் பருப்பில் நம்ம போலி வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு போலி சாப்பிட்றதுக்கு. கடையில் போய் வாங்கி சாப்பிட முடியாது இந்த சுச்சுவேஷனில் போலி சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது உடனே டக்குன்னு வீட்டில் இருக்கிற அந்த கோதுமை மாவு துவரம் பருப்பை வச்சு ஒரு அட்டகாசமான போலி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கடையில் விற்கிறது போலவே சின்ன சின்னதாக வேணாலும் நீங்கள் குட்டி குட்டியாக உருட்டி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி பெருசாக ஒரு 2 செஞ்சிங்கனாலே போதும். ஒருத்தருக்கு 2 போலி கொடுத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும். சாப்பிட்டாங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நெய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் நெய் போட்டு செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா மெல்லிஸாக மேலே இருக்கிற லேயர் இருக்குது. உள்ள பூர்ணம் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் மாவு ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்படி சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் துவரம் பருப்பு போலி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.